நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். அம்மு வந்து அம்மா இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் அம்முக்காகவாவது விஜய் காவேரி 2 பேருமே ஒன்றா சேர்ந்துடணும்னு நினைக்கிற வீக் ஆஃப் ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸ்கூலில் வந்துட்டு அம்மு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு குழந்தை வந்து அம்முக்கிட்ட கேட்பாங்க, நீ ஏன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல? கிளாஸில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்ல, அவங்களோட மம்மி கூட சேர்ந்து நீயும் உங்கள் மம்மி கூட சேர்ந்து ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அம்மு தலையை மட்டும் ஆட்டுவாங்க. உடனே திரும்பி அந்த குழந்தை, ஏன் அம்மு நீ பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை உங்கள் எல்லாருக்கும் மம்மி இருக்காங்க, அதனால தான் நீங்கள் எல்லாருமே வந்து நேம் கொடுத்தீங்க. எனக்கு தான் மம்மி இல்லையே, அவங்க தான் சாமிக்கிட்ட போயிட்டாங்கல்ல, எனக்கு அம்மா இல்லாததுனால தானே நான் எப்போவுமே இப்படி இருக்கேன், ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ன மாதிரி அம்மா ஒரு மாதிரி ரொம்ப மூஞ்சியை தொங்க போட்டு அழுகிற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்துட்டு காவேரி கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு காவேரிக்கு கண்ணெல்லாம் கலங்கிரும். இவ்வளோ வருத்தப்படுறாளே அம்மு, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு உடனே வந்துட்டு, இப்போ நம்ம அம்முக்காக வந்துட்டு அவங்க அம்மா மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக பிரின்ஸிபல் மேம் ஏதாவது சொல்லுவாங்க. அவங்களோட பர்மிஷன் முதல்ல நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மு கூட பேர் பண்ணி மதர்ஸ் டே அன்னைக்கு நம்மளும் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காவேரி டிசைட் பண்ணிவிட்டு, கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு ஒரு சர்க்குலர் வந்து பிரின்ஸிபல் ரூமில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உடனே போய் காவேரி, மேம் எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே பிரின்ஸிபல் மேம், என்ன காவேரி, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் என்னன்றதை யோசிச்சுட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மேம், மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் வருது இல்லையா, அந்த அன்றைக்கி எல்லா குழந்தைங்களுமே என் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவங்களோட மதர் கூட சேர்ந்து. பட் காவேரி மட்டும் பேர் கொடுக்கவே இல்லை. அவளுக்கு அம்மா இல்லாததுனால ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. எல்லா குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தனக்கு அம்மா இல்லையன்ற வருத்தம் கண்டிப்பாக அவளுக்கு இருக்க தானே செய்யும். அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. நான் வேணால் அவங்க அம்மா மாதிரி அவங்க பண்ணுற டாஸ்க்குக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமா? அம்மு கூட சேர்ந்து நான் பேர் பண்ணி மதர்ஸ் டே அன்னைக்கு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா? அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு தெரியல. கண்டிப்பாக நீங்களும் யோசிப்பீங்க. எல்லாரும் குழந்தையும் இருக்கும்போது ஒரு ஸ்டாஃபு ஒரு டீச்சர் வந்து ஒரு குழந்தை கூட சேர்ந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா குழந்தைகளும் அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாவோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த ஒரு குழந்தை மட்டும் வருத்தத்தில் இருக்கும்ல மேம், அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பிரின்ஸிபல் மேம் மறு பேச்சே பேச மாட்டாங்க. உடனே தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் காவேரி, உங்களை பண்ண வேண்டான்னு யார் சொன்னால்? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, நீங்கள் காவேரி பாப்பாவை ஆக்சுவலாக நீங்கள் நல்லாவே கேர் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு மற்றவங்க குழந்தைங்களை விட ஸ்பெஷல் கேர் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டேனே, அதுக்கப்புறமும் திரும்பி பார்ஷியாலிட்டி பார்க்குறேன்னு நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, இப்போ திரும்பி வந்துட்டு நீங்கள் கேப்பில் இருக்கீங்களா? இல்லைல்ல அப்படின்ற மாதிரி பிரின்ஸிபல் மேம் கேட்க, இல்லை மேம், ஓகே தான், நான் அவங்கள டேக் கேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கல்ச்சுரல்ஸ் அன்றைக்கி பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் தான் மேம் நான் வந்து கேட்டேன், தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து கிளாஸ் ரூமுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டே ஃபுல்லாக கிளாஸில் வந்துட்டு அம்மு உம்முன்னே இருப்பாங்க. கரெக்டாக வந்துட்டு அம்மு கிளாஸ் முடிஞ்சு வெளியில் வீட்டுக்கு கிளம்பும்போது பெல் அடித்ததும் காவேரி கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. காலையிலேயே மிஸ் வந்து ரொம்ப கோவமாக பேசினாங்க. இதுக்கு மேலேயே நம்ம மிஸ்கிட்ட போய் பேசி அவங்கள வந்து கோவப்படுத்த விரும்பலை, அப்படி பண்ணுறது தப்பு தானே, ஏற்கனவே அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க, நம்ம பாய் கூட மிஸ்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அம்மு கிளம்பி வெளியில் போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பின்னாடியே ஓடி வந்து காவேரி, என்ன அம்மு, ஏன் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே சேடாகவே இருக்க, என்னாச்சு, எப்போவுமே எந்துவாக ஜாலியாக இருப்ப, என்னாச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை மிஸ், நீங்கள் இப்போ கோவமே இல்லாமல் இருக்கீங்களா இல்லை கோவத்தோடு இருக்கீங்களா? நான் ஏதாவது பேசினா நீங்கள் கோவப்படுவீங்களான்னு தெரியல. நீங்கள் மார்னிங் அப்பா கிட்ட அப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மேம்ஸ். நீங்கள் வந்து என்னை பார்த்துக்க மாட்டிங்களா? எனக்காக நீங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டிங்களா? மிஸ் வந்து எனக்காக எல்லாமே பண்ணுவாங்க, என் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்கன்னு நான் எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். உங்களுக்காக தான் ஸ்கூலுக்கே கூட நான் வரக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் நீங்கள் மார்னிங் வந்து என்னை பார்த்துக்க மாட்டேன், உங்கள் குழந்தைய நீங்களே பார்த்துக்கோங்க, நான் ஆயா இல்லைன்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மிஸ் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ அம்மு, அதெல்லாம் நீ காதிலே வாங்கக்கூடாது, அது எனக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற குட்டி ஃபைட், அவ்வளோதான், அது சரியாயிடும். அதுக்காக நான் உன்னெல்லாம் கேர் பண்ணாமல் இருக்க மாட்டேன், உன் மேலெல்லாம் கோவப்பட மாட்டேன், உன்னை எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்கிட்ட இருக்க அந்த பாண்டிங் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும், சரியா? சாரி அம்மு, உன்னை மார்னிங் வந்துட்டு நான் அப்படி பேசினது ஹர்ட் ஆகிருந்துச்சுன்னா
சாரி சரியா அப்படின்ன மாதிரி சொல்ல, சாரியெல்லாம் கேட்க வேண்டாம் மிஸ், எனக்கு இப்போ ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்கள் என்கிட்ட வந்து பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் மிஸ் மார்னிங் வந்து அப்பா கிட்ட சொன்னேன், சாரதா பாட்டியை பார்த்து 1 வீக் மேலே ஆகிடுச்சு, போய் பார்க்கலான்னு. அப்போ கூட எனக்கு அப்பா வந்து சும்மா சும்மா அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து இன்னொரு நாள் போய்க்கலான்னு தான் சொன்னார். என் அப்பா மேலே எந்த தப்புமே இல்லை மிஸ், நான் தான் வந்து உங்ககிட்ட ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன். சாரி மிஸ் அப்படின்ன மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், நீ வந்து மதர்ஸ் டே அன்னைக்கு உன் மம்மியோட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது கல்ச்சுரல்ஸ்லேருந்து தானே சொல்லி சேடாக இருந்த. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து அந்த அன்னைக்கு உங்க கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன், உனக்கு என்னெல்லாம் சப்போர்ட் வேணுமோ கேளு, நம்ம தான் வந்துட்டு வின் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப சந்தோஷமாயிடும். அம்முக்கு குதிக்க ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, நானும் இதவே தான் மிஸ் நினச்சேன். நீங்கள் என் கூட பேராக வந்தீங்கன்னா என் அம்மாவுக்கு பதிலாக நீங்களும் இருப்பீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்குறக்கு பயமாக இருந்துச்சா, இன்னும் நீங்கள் திட்டிடுவீங்கன்னு, அதனால தான் மிஸ் கேட்கல. தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே வந்து சரி சரி, அது வரைக்கும் எனக்கு இன்னொரு நீ ப்ராமிஸ் பண்ணணும், இந்த விஷயத்தை வந்து நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே பிரின்சிபல் மேம் திட்டிருக்காங்கல்ல, நம்ம 2 பேரும் வந்துட்டு க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு. அதனால் இந்த விஷயத்த முக்கியமாக நீ உன் அப்பாட்ட சொல்லக்கூடாது. நான் வந்துட்டு உன் அம்மா மாதிரி ஆக்ட் பண்ண போகிறேன் கல்ச்சுரல்ஸ் அன்னைக்குன்னு சொல்லிட்டு நீ இந்த விஷயத்த மட்டும் உங்கள் டேடிக்கிட்டேயும் சொல்லக்கூடாது, உன் வீட்டில் இருக்க யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்ன மாதிரி கேட்க, டீல் டீல் மிஸ், நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அம்மா ஹாப்பியாக போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் காரில் வெயிட் பண்ணிகிட்ருப்பார் ஈவினிங். அம்மு போனதுமே, என்னம்மோ இன்றைக்கி எல்லாம் ஓகேவா, காலையிலேயே வந்துட்டு சோகமாக போனேன், இன்றைக்கி மிஸ் உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்களா இல்லை வந்து கோவப்பட்டாங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லைப்பா மிஸ்ஸு எப்பவும் போல தான் இருந்தாங்க, எப்போவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, மிஸ் என்னை எதுவுமே இன்சல்ட் பண்ணவும் இல்லை, கோவமாலாம் எதுவும் திட்டலை, காலையில் உங்களை திட்டினாங்கல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே என்னை திட்டலப்பா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான், இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் தான்ப்பா டே போச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல, அப்பாடா அட்லீஸ்ட் குழந்தைகிட்டையாவது அவள் நல்லபடியாக நடந்துக்கிட்டாலே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆயான்னு சொல்கிறான், இவ கண்டிப்பாக என் குழந்தைக்கு ஆயா தான், அவள் அம்மாவாக இருந்திருந்தது தெரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லா ஆயா வேலையும் இவ தானே பார்த்துருக்கணும், இப்போ அம்மானு தெரியாதனால தான் இவ்வளோ வாய் பேசுகிறான், இரு இரு உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்குவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரியும் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு சாரதா அவங்க தேடி தேடி பார்ப்பாங்க. அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்ருக்கு, சாரதாவோட சத்த சவுண்டே இருக்காது. சாரதா ஃபோனுக்கு வந்துட்டு ரிங் பண்ணி பார்ப்பாங்க, ஃபுல் ரிங் போகும், பட் சாரதா வந்து எடுக்கவும் மாட்டாங்க. சாரதா வீட்டிலேருந்து கிளம்பி வேற எங்கேயோ போயிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, அம்மா வேற வீட்டில் இல்லை, எப்போ போனாங்க என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல, ஒரு வேளை நான் காலையில் கோவமாக பேசினதுனால வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போயிட்டாங்களோ என்னன்னு தெரியலையே, இப்படி சொல்லாமல் என்கிட்ட எங்கேயுமே போனதில்லை, நான் கால் பண்ணும்போதும் இப்படி எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா கண்டிப்பாக கோச்சிட்டு தான் எங்கேயோ போயிருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு வந்துட்டு கங்காவுக்கு கால் பண்ணுவாங்க. அக்கா என்னக்கா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசிவிட்டு, அம்மா ஏதாவது உனக்கு கால் பண்ணிச்சாக்கா அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லையடி அம்மா காலையிலேருந்து எனக்கு கால் பண்ணல, நான் தான் நைட்டு கூப்பிட்டு பேசலான்னு இருந்தேன், ஆனால் கால் வரல காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னாச்சுடி ஏன் திடீர்னு அம்மாவை பற்றி கேட்குற, அம்மா எங்கே இருக்குது அப்படின்ன மாதிரி கங்கா கேட்க, ஒன்றும் இல்லைக்கா பக்கத்தில் கடைக்கு தான் போயிருக்கு, நான் சரி உங்ககிட்ட சும்மா பேசிட்டா, ஆல்ரெடி இங்கே வந்துட்டு நிறையா பிரச்சனை போயிட்டுருக்குல்ல அந்த விஜய்னால், அதை பற்றி ஏதாவது சொல்லிச்சான்றதை கேட்குறக்கு தாக்கா கூப்பிட்டேன், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அப்போவே ஆனால் கங்காவுக்கு டவுட் வந்துடும், இவன் என்ன சம்மந்தமே இல்லாமல் அம்மா கால் பண்ணிச்சான்னு கேட்குறா, அதுக்கப்புறம் அம்மா எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி ஸ்டார்டிங் பேசினா, அப்போ நம்ம இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா கடைக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாளே, இவள் வாய்ஸும் சரியில்லை, என்னாச்சோ தெரியலையே அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்துட்டு ஒரு 1/2 to 1 hour வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:15 கிட்ட ஆயிரும். என்ன 7:15 ஆச்சு, இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 20 மிஸ்டு கால் மேலே நான் கொடுத்துட்டேன், அம்மா கால் எடுக்கவே மாட்டேங்குதே, எப்போ போச்சு என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல, இதுக்கு மேலே நம்ம விஜய்கிட்ட இதை பற்றி சொல்லாமல் இருந்தோம், என்ன பண்ணுறதுனே தெரியாது, இந்த ஊர் பேர் தெரியாத இடத்துல நம்ம எங்கே போய் அம்மாவை தேடுறது, அம்மா ஏம்மா இப்படி பண்ண, நான் தெரியாமல் தானம்மா பேசினேன்,
ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன். எப்போவுமே நான் அப்படி பேசுகிறது தானே, அதுக்காக இப்படி வீட்டை விட்டெல்லாம் வெளியில் போயிடுவியாம்மா, சின்ன பிள்ளைத்தனமா, இப்போ ஏம்மா என்னை இப்படி தவிக்க விடுற அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு காவேரி எதுவுமே பேச மாட்டாங்க, தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருப்பாங்க. மிஸ் என்ன மிஸ் ஆச்சு, ஏன் இப்படி அழுகுறீங்க, என்னாச்சு என்னாச்சு, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் மிஸ், காலையில் நீங்கள் என்னை தப்பாக பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை சார், என் அம்மாவை காணோம், காலையிலேருந்து காணோன்னு நினைக்கிறேன் அம்மாவை, காலையில் ஏதோ அவங்கள கோவமாக பேசிட்டேன், நீ வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிட்டேன், அந்த கோபத்தில் அவங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க போல இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே போனாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மிஸ் ஒரு 10 மினிட்ஸ் இருங்க மிஸ், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் உடனே வந்துடுறேன், நம்ம எங்கேயா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், காஞ்சிபுரத்தில் எல்லா ஏரியாவும் எனக்கு கற்றுப்படி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் போகிறேங்கன்னு சொல்லிட்டு காவேரி வேகமாக வந்துட்டு காவேரி கிட்ட வந்துட்டு விஜய் போயிட்டுருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயங்கரமாக டென்ஷன் ஆகி புலம்பிகிட்ருப்பாங்க. கரெக்டாக விஜய் வந்ததுமே என்ன மிஸ் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க, வீட்டை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு என்ன பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சார் நான் ஏதோ கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன், ஆனால் இப்படி அம்மா உண்மையாலுமே வீட்டை விட்டு வெளியில் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வாங்க தேடலான்னு சொல்லிட்டு காரில் உட்கார வச்சு காவேரி பாப்பா காணாமல் போகும்போது எப்படிலாம் தேடினாங்களோ அதே மாதிரி கார் எடுத்துகிட்டு எல்லா ஏரியாலையும் போய் பயங்கரமாக தேடிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா 9:45 ஆகிடும். அப்போ வரைக்கும் சாரதா கிடைக்கவே மாட்டாங்க. என்ன எங்கே போனாங்கன்னே தெரியலையே, ஒரு வேளை கொடைக்கானல் போயிருப்பாங்களோ அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, இல்லை சார் அப்படிலாம் போக மாட்டாங்க, அவங்க ஏதோ கோவத்தில் தான் போயிருப்பாங்களே தவிர இப்படி என்னை விட்டுட்டெல்லாம் கொடைக்கானல் போகிற அளவுக்கெல்லாம் அம்மாவுக்கு மனசு வராது, ஆனால் கங்காக்கா வீட்டுக்கும் போகல, அப்படி என் மேலே அவ்வளோ கோவம் இருந்துச்சுன்னா அவங்க கங்காக்கா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க, அவங்களுக்கும் கால் பண்ணி கேட்டேன், அம்மா காலே பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, அந்த தைரியத்தில் தான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக அவங்க கொடைக்கானலோ இல்லை மற்ற பக்கமெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, முன்னாடி மதுரையில் இருந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஒரு வேளை அங்கே போயிருப்பாங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, மதுரை பக்கமும் கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க, அங்கே எந்த கான்டாக்டுமே அவங்களுக்கு கிடையாது, அங்கேயுமே நாங்கள் கொஞ்ச நாள் தான் இருந்தோம், அங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இருங்க நான் ஒரு வாட்டி கால் அட்டன் பண்ணி பார்க்குறேன், நான் கால் பண்ணி ஒரு வேளை அவங்க எடுத்தாலும் எடுக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி சார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ், நீங்கள் கால் பண்ணால் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, கரெக்டாக விஜய் கால் பண்ணுவார். விஜயோட காலும் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் விஜய் அவங்க நம்பரை ஒருத்தருக்கு ட்ராக்கிங் பண்ண சொல்லி அனுப்புனதுமே ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பாங்க. அவங்களோட ட்ராக்கிங்கில் அந்த பஸ் ஸ்டாப்போட அட்ரஸ் தான் அவங்களுக்கு காமிக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க ராம்நகர் பஸ் ஸ்டாப்பில் தான் அவங்க இருக்கிற மாதிரி காமிக்குது. வாங்க உடனே அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஆகும், நம்ம ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்டு விஜய் வேகமாக போயிட்டுருப்பாரு. அங்கே கண்டிப்பாக இருப்பாங்களா, ட்ராக்கிங்கில் காமிச்சா அங்கே தான் இருப்பாங்களா அப்படின்னு மாதிரி கேட்க, கண்டிப்பாக அங்கே தான் மிஸ் இருப்பாங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை கூட்டிகிட்டு போவார். கரெக்டாக அந்த ராம்நகர் பஸ் ஸ்டாப் ரீச் ஆனதுமே அங்கே பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டு சாரதா உட்காந்துருப்பாங்க. காவேரி ஓடி போய் அம்மான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு, ஏம்மா இப்படி பண்ண, ஏம்மா இப்படி என்னை சாவடிக்கிறேன், நான் சாயங்காலத்துலேருந்து எப்படி தேடிட்டுருக்கேன் தெரியுமா, என் உயிரே போயிடுச்சுமா, எங்கம்மா இப்படி போனேன், இங்கே ஏமா உட்காந்துருக்க அப்படின்ன மாதிரி சொல்ல, நான் தான் உனக்கு தேவையில்லைடி, நீயே உனக்கு எல்லாமே பார்த்துக்கிற, நான் தான் உனக்கு அம்மாவே கிடையாதுல்ல, நான் உனக்கு எதுவுமே நல்லது நினைக்கவே மாட்டேன்னு தானே நீ சொல்கிற, அப்புறம் எதுக்கு நான் உன் கூட இருக்கணும், நான் ஏன் உனக்கு பாரமாக இருக்கணும்னு தான் நான் எங்கேயாவது தொலைஞ்சு போகிறேன்னு சொல்லி இங்கே வந்துட்டேன்டி, ஆனால் எனக்கு மனசும் கேட்கல உன்னை விட்டுட்டு போகிறக்கு, இதுவே உனக்கு கல்யாணம் ஆகிட்டு உன் புருஷன் குழந்தை குட்டின்னு நீ பெரிய குடும்பமாக இருந்திருந்தேன்னா உன்னை விட்டுட்டு போயிருப்பேன், ஆனால் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்ற பயத்திலேயே இங்கேயே உட்காந்துட்டேன்டி, கொடைக்கானல் பஸ்ஸு கூட ஏறுறதுக்கு தோணுச்சு, ஆனால் அதை கூட பண்ணாமல் நான் இங்கேயே உட்காந்துட்டடி அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி சாரிம்மா, இனிமேல் கண்டிப்பாக நான் உன்னை அப்படி பேச மாட்டேம்மா, ஏதோ ஒரு கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன், எல்லோரும் என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டதுனால நான் அப்படி பேசிட்டேன், இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேம்மா அப்படின்ன மாதிரி சொல்ல, அது எப்படி காவேரி, நான் எப்படி உனக்கு கெட்டது நினைப்பேன், உனக்கு பிறந்ததுலேருந்து எல்லாமே நல்லது நினச்ச அம்மா திடீர்னு உனக்கு நான் கெட்டது நினச்சிருவேனா அப்படின்ன மாதிரி சொல்ல, அம்மா உனக்கு ஏம்மா புரிய மாட்டேங்குது, 2ஆம் தரமாக இவரை கல்யாணம் பண்ணிக்கிற
இதுக்கு எனக்கு 1% கூட சம்மந்தம் கிடையாது. ஆனால் நீ அதவே திரும்ப திரும்ப வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணுற அப்படின்ன மாதிரி சொல்லு. அப்படி ஏண்டி நீ அப்படி நினைக்கிற? இப்படியே பேசிகிட்டு இருந்தனா காவேரி, என் வாயிலிருந்து பெரிய உண்மை சொல்ல வேண்டியது வரும். அது சொல்லிட்டா இன்னுமே பிரச்சனை வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்ன மாதிரி சொல்லு. உடனே விஜய், நீ அம்மா என்ன பண்ணுறீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க, இவங்களை முதல்ல சமாதானப்படுத்துங்க அப்படின்ன மாதிரி சொல்ல. என்னம்மா, எதம்மா நீ மறைச்சி வச்சுருக்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா அப்படின்ன மாதிரி கேட்க. இல்லை எதுவும் இல்லடி, உன் ட்ரீட்மெண்ட் விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். உனக்கே வந்துட்டு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நிறையா பிரச்சனை இருக்குது. அந்த சமயத்தில் இந்த மாதிரிலாம் உன்னை டென்ஷன் பண்ண வேண்டாம் தாண்டி நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன். தயவு செய்து நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோ. நீ விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணாமல் போ. அதுக்கு நீ உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ நீ எடுத்துக்கோ. அதுக்காக நீ இவர் கூட பேசாமல் இருக்க, இவர் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, இல்லை குழந்தை நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தேன்னா நானும் அந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லு. இப்போ என்னம்மா, உனக்கு நான் இவர் கூட பேசணும் அவ்வளோதானே, குழந்தை நம்ம வீட்டுக்கு வரணும் அவ்வளோதானே, அவங்க 2 பேர் வரட்டும், நம்ம எப்பவும் போல் பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க மட்டும் சொல்லி என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுக்கு மட்டும் ஓகேவா அப்படின்ன மாதிரி சொல்ல. உடனே சாரதாவும், சரி நீ டைம் எடுத்துகிட்டு நல்ல முடிவாக சொல்லு, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு காவேரியும் சாரதாவும் விஜயும் வந்துட்டு காரில் கிளம்பிடுவாங்க.